ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்டில் பிரையன் லாராவின் 400 ரன்கள் சாதனையை முறியடித்த ரோஹித் சர்மா புதிய உலக சாதனை. மிரண்டு போன கிரிக்கெட் உலகம். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி தற்போது விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் 2 போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்று இந்த தொடரில் தற்போது 1-1 என்ற சமநிலையில் இந்த இரு அணிகளும் உள்ளது. அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக அடுத்து நடைபெற இருக்கும் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்த இரு அணிகளும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராடும். ஏனென்றால் அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலே கிட்டத்தட்ட இந்த தொடரையே வென்றுவிடலாம். அதற்கு காரணம் அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டு அதற்கடுத்து வரும் 2 போட்டிகளை டிரா செய்துவிட்டாலே 2-1 என்ற கணக்கில் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம். அதே சமயம் இந்த தொடரை வென்றுவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுவிட முடியும். அப்படி இருக்கும்போது இந்திய அணிக்கு இப்போது புதிய சிக்கல் ஒன்று உருவாகியிருக்கிறது. ஆமாங்க, நம்ம ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஏற்கனவே நடந்த 2வது டெஸ்ட் போட்டியிலேயே பும்ராவுக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அதனால் பும்ரா மிதமான வேகத்திலேயே அந்த போட்டியில் பந்து வீசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வலைப்பயிற்சிகளில் கூட பும்ரா பங்கேற்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையால் கண்டிப்பாக 3வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா பங்கேற்பது சந்தேகம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த 3வது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று தற்போது நடந்து வருகிறது. இந்த போட்டியிலும் கூட பும்ரா பங்கேற்கவில்லை. மேலும் இந்த போட்டியில் பும்ரா பங்கேற்கவில்லை என்றாலும் கூட இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி ஒன்றும் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டம் என்பது வேற லெவலில் இருந்தது. அதாவது சிக்ஸருக்கு பேர் போன ரோஹித் சர்மா இந்த போட்டியில் ஒரு சிக்ஸர் கூட அடிக்காமல் அதிக எண்ணிக்கையில் 4கள் மட்டுமே அடித்திருந்தார். மேலும் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா மட்டுமே 443 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இதனால் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு 400 ரன்கள் எடுத்த பிரையன் லாராவின் அந்த சாதனையையும் முறியடித்திருக்கிறார் ரோஹித் சர்மா. ஆகவே அடுத்த போட்டியில் பும்ரா பங்கேற்கவில்லை என்றாலும் கூட ரோஹித் சர்மா இப்போது பழைய ஃபார்முக்கு திரும்பியிருப்பது இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் விஷயமாகவே கருதப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த போட்டியில் பும்ரா இல்லாமல் இந்திய அணி களமிறங்கினால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.